இருக்கின்ற ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ராமரை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ராம தீபத்தை யார் ஒருத்தர் ஏற்றுறாங்களோ, ராம தனூர் தீபம், இந்த ராம தனூர் தீபத்தை யார் ஒருத்தர் ஏத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில எண்ணில் அடங்காத. சூப்பர் ஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. 825 ரூபாய்க்கு ஸ்ரீராமருடைய அற்புதமான இந்த தீபம், மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய இந்த தீபம் யாருக்கெல்லாம் வேணுமோ, ராமநவமி என்று நம்ம இல்லங்கள்ல இந்த தீபம் ஏற்றும் பொழுது ராமருடைய நிறைய விக்கிரகங்கள் நம்ம சிருஷ்டி ஒளிக்காக வந்திருக்கு. நம்ம ஆலயத்துல வச்சு இன்னைக்குதான் பூஜை முடிஞ்சது. நம்ம வீட்டுல இதை ஏத்துறதுனால செல்வம், செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை, எதிரி டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஃபோக்கஸ் சிங்கிளா இருந்து நம்ம முன்னேற்ற பாதைக்கான வழியை இது நிச்சயமா கொடுக்கும். சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில இருந்து என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ராமரை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ராமருடைய பிறந்த நாள். ஸோ இந்த பிறந்த நாள் அன்று நம்ம வீட்டில் ராமருக்காகவே ஒரு தீபம் ஏற்ற போறோம். ராமருடைய நிறைய விக்கிரகங்கள் நம்ம சிருஷ்டி ஒளிக்காக வந்திருக்கு. நம்ம ஆலயத்துல வச்சு இன்னைக்குதான் பூஜை முடிஞ்சுது. பூஜை முடிஞ்சோடனே பாலாஜியை பிடிச்சி உட்கார வச்சு இப்பதான் ஜி பூஜை முடிஞ்சது, நம்ம வீடியோ போட்டுருணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இல்லையா ஜி? ரொம்ப சிறப்பா போச்சு. காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நாங்களும் நிறைய மந்திரங்கள் சொல்லி இங்க பூஜைகள்லாம் பண்ணாங்க. ராமருக்குரிய அத்தனை மந்திரங்களும் சொல்லி அந்த இனிமையா இருந்தது. அந்த பூஜையை கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பூஜை முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா இந்த தீபத்துக்கான பதிவு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த தீபத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நீங்க முதல்ல சாய் பாலாஜி அவர்கள் சொல்லுவாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீபம் ஏத்துறதால, இந்த தனுர் தீபம் ஏத்துறதால நமக்கு என்ன பலன், எதனால நம்ம ஏத்த போறோம், அதுவும் கரெக்டா ராமநவமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டினியூஸா ஏத்திட்டு இருக்கிறதால என்ன நற்பலன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரிய போகுது. சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு இன்னைக்கு பூஜையில கலந்துக்கிட்டது மன நிறைவா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த தீபத்தை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க ஜி. ஸோ ராம நவமி அப்படின்னு சொன்னோம்னா ராமபிரான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீராம பிறந்ததை மூவுலகமே கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா, காக்கும் கடவுள் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அந்த பெருமாளோட அம்சத்துல ராமனோட அம்சம் தூய்மையா மனிதனாகவே பிறக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு மனுஷனா பிறந்தா எப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கலாம், தெய்வமே மனுஷனா பிறந்தா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்மை ராமனோட அவதாரத்துலதான் பெருமாள் காட்டினாரு. சோ அவரோட ஆயுதம் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லு, அம்பு மட்டும்தான். சோ இந்த வில் அம்பை வச்சுதான் அவர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தற்காப்பு அப்படின்னு சொல்ற பொழுது அந்த காலத்துல வனவிலங்குல இருந்து, அசுரர்கள்ல இருந்து, மற்ற விஷயங்கள் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த வில்லு தான். சோ சீதா பிராட்டிய அவர் பாத்தீங்கன்னா கரம் பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வில்லு தான் பாத்தீங்கன்னா ராவணனை அழிக்கிறதுக்கும் எதிரிகளை வெல்றதுக்கும். சோ இப்போ அவரோட மனைவிய கரம் பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வில்ல அவர் பாத்தீங்கன்னா தொட்டு வணங்கி அதை தூக்கியிருப்பாரு. ஏன்னா அது சிவதனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இதுவா இருக்கும். ராவணனே பாத்தீங்கன்னா ரொம்ப அகந்தையில போய் தொடுவாரு, ஆனா தூக்கவே முடியாது அந்த தனூரை. ஆனா ஸ்ரீராமர் அதை தொட்டு வணங்கி தூக்கி அதை நாளில் எடுத்து உடைச்சிருப்பாரு. சோ அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இந்த தனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த தனுர் தீபம் ரொம்ப விசேஷமானது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா ராமனோட பேர் சான்ஸ்கிரிட்லயே எழுதி இருக்கிறாங்க. சோ ராம் அப்படின்றது வெங்கடேஸ்வரா அப்படின்றதுல ராவும், சிவம் அப்படின்றதுல இம்மும் சேர்த்ததான் ராம். சோ ராம நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயர் எப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சிரஞ்சீவியா பயங்கர சக்தி வாய்ந்தவரா இருக்கிறாரோ, அதே போல இந்த ராம தீபத்தை யார் ஒருத்தர் ஏற்றுறாங்களோ, ராம தனூர் தீபம், இந்த ராம தனூர் தீபத்தை யார் ஒருத்தர் ஏத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில எண்ணில் அடங்காத ஒரு ஆற்றல் இறைவனோட அனுகிரகத்தினால கிடைக்கும். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் இருந்தது ராமன் தான். சோ ஒரு வில் அப்படின்னம்னா ராமனோட பானத்துல இருந்து வில் புறப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா
இலக்கை மட்டுமே அது அடையும் அப்படின்றதுதான் ஐதீகம். ஒரு சொல் ராமபிரான் ஒரு சொல்லிட்டாருன்னா மாறவே மாட்டாரு. சோ எவ்வளவுதான் வாய்ப்புகள் வந்தாலும் அதுல இருந்து மீறவும் மாட்டாரு, மாறவும் மாட்டாரு. ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா மாற்றான் மனைவியோட நிழல கூட வந்து படாதவர் வந்து ராமபிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ராமன் அப்படின்ற பொழுது எல்லாருக்கும் ஆசை எப்படின்னா, எனக்கு ஒரு புருஷன் வந்து ராமன் மாதிரி கிடைக்கணுங்க, என் மேலேயே அவர் வந்து இதுவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில படாத கஷ்டம் பட்டாரு. சோ வனவாசம் போகும்பொழுது தன்னோட கையில எந்த ஒரு இதுவுமே எடுத்துட்டு போல, ஒரே ஒரு தனூர் மட்டும்தான் எடுத்துட்டு போனேன். இந்த தனூரும் அந்த அம்புகள் மட்டும் எடுத்துட்டு கூட உறுதுணையா தம்பி இருந்தால் மலையை கூட இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தம்பியனான லக்ஷ்மணனையும் மனைவியும் தான் கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா வனவாசம் போனாரு. அந்த வனவாசத்துல சீதைய ராவணன் கடத்திட்டு போகும்பொழுது இந்த தனூரை கொண்டுதான் அதை வந்து இது பண்ணாரு. சோ தனூர் அப்படின்றது இப்ப தனுசு ராசிகள்ல 12 ராசியில 9வது ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசியோட இது என்னன்னா இந்த தனூர் வச்சிருக்க மாதிரி இருக்கும். சோ வில்லுல இருந்து புறப்படக்கூடிய அம்பு. சோ தனூர்ன்றது போர்க்களத்தை வந்து குறிக்கக்கூடியது. அதாவது எந்த நேரத்துல வேணா எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். சோ அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதிகாசங்கள்ல புராணங்கள்ல நீங்க எதுல எடுத்தாலும் இந்த தனூர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஸ்ரீராமரோட தனூர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லு அம்போட தான் எப்பயுமே இருக்கிற மாதிரி காட்சி தருவாரு. அந்த விக்கிரகத்திலயும் இருக்கு. ஆமா, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லு அம்பு வச்சிருக்க மாதிரி இருக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமபிரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலயங்கள் நிறைய இடத்துல இருந்தாலும் சோ இங்க நம்மளோட இதுல வந்து ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லி மதுராந்தகத்துல ரொம்ப ஸ்பெஷல் உடச்சுக்கிட்டு வர அந்த ஏரியை வந்து காப்பாத்தி இருப்பாரு, ஊர் மக்களையே காப்பாத்தி இருப்பாரு. எத்தனையும் ஏக்கர் கணக்குல இருக்கக்கூடிய ஏரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய ராமர் கோவில்கள் இருக்கு. சோ எல்லாரும் வீட்லயே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வெளியில வரணும்னா ராமனோட அனுகிரகம் வேணும். ஏன்னா ராமனை கூப்பிட்டாலே அங்க ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருவாரு. சோ ராமனோட அந்த நாமம், இப்ப இந்த நாமத்திலேயே இருக்கக்கூடிய இந்த தனுர் விளக்கு, இந்த நாமம்ன்றது பேர். எப்பயுமே யார் பிறந்தாலுமே அந்த பேருக்கு தான் வலிமை ஜாஸ்தி. சோ இத்தனை பேர் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அந்த வலிமை இருக்கும். அந்த மாதிரி ராம நாமத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. சோ ராம் 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 சொன்ன ஆஞ்சநேயர் தான் வானத்துக்கு பூமிக்கு நின்றாரு, கடலை கடந்தாரு, கண்டேன் சீதைன்னு சொன்னாரு. ராம நாமத்தை எழுதி போட்ட கல்லு தான் கடல்ல மிதந்தது. அதை வச்சுதான் பாதையே அமைச்சாங்க. ராமனோட அம்புல இருந்து புறப்பட்ட அந்த வில்லுல இருந்து புறப்பட்ட அந்த அம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடல் அலையை வந்து ஓய்வுல இருந்து தடுத்தது. சோ அலை அடிச்சுக்கிட்டே இல்லாம அப்படியே நார்மலா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. சோ ராமனோட அந்த அம்புல இருக்கக்கூடிய அந்த தனூர், சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த அம்புல இருந்து ஏற்றப்பட்ட தனூர் மாதிரி ஆத்ம தீபம். இது வந்து பாத்தீங்கன்னா தாமரை தீபம்னு சொல்லலாம், ஆத்ம தீபம்னு சொல்லலாம். சோ இறைவனோட இடத்துல நம்ம ஆத்மாத்மா அந்த ராமபிரான நினைச்சு ஏற்றும் பொழுது ராமனோட அனுகிரகமும் ஆஞ்சநேயரோட பலமும் சக்தியும் நமக்கு கிடைக்கும். சோ ஆஞ்சநேயரோட 5% அந்த இது வந்து பாலியால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு மீதி 50% எடுக்கணும், 5% தான் கொடுத்தாரு. மீதி 45% அவரோட கணக்குக்கு 45% அதுக்கே கை கல்ல இருக்கிற இந்த நரம்புகள்லாம் இதுவாயிடுச்சு. சோ ராமனோட நாமத்தை சொல்லி இந்த விளக்கை யார் ஒருத்தர் வீட்டுல ஏத்துறாங்களோ அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். ஏன்னா பிரிந்தவங்க வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க. இதுக்கு இன்னொரு இதுக்கு சொல்லணும்னா ராமனோட அம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அம்பை வந்து சீதா பிராட்டி வச்சு பூஜை பண்ண பொழுதுதான் சீதா பிராட்டி இருக்கிற இடத்தையே ராமனுக்கு காட்டி கொடுத்து அந்த லவகுச சண்டையின போது அது வந்து நடுவுல நின்று ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம். ஸோ இந்த அம்பு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலை மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாலை மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில உறுதுணையா மேல உயரத்துக்கான வழியை காட்டும். ஏன்னா இறைவன் ஒளி சொரூபம் தான், இறைவனுக்கு உருவம் கிடையாது. ஸ்ரீராமனோட நெஞ்சில இருக்கிறவங்க தான் சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீதா பிராட்டி வந்து குறிக்கிற வகையில தான் இங்க பாத்தீங்கன்னா தாமரை மேல ஆத்ம தீபம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட மார்பகத்துல தான் தீபம் அந்த அம்பாள் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வீட்டுல இதை ஏத்துறதுனால செல்வம், செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை, எதிரி டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஃபோக்கஸ் சிங்கிளா இருந்து நம்ம முன்னேற்ற பாதைக்கான வழியை இது நிச்சயமா கொடுக்கும். சூப்பர் ஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. 825 ரூபாய்க்கு ஸ்ரீராமருடைய அற்புதமான இந்த தீபம், மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய இந்த தீபம் யாருக்கெல்லாம் வேணுமோ ராமநவமி என்று நம்ம இல்லங்கள்ல இந்த தீபம் ஏற்றும் பொழுது செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ், பதவி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். குறிப்பா சத்ரு தொல்லை, எதிரிகள் தொல்லை இல்லாத வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும்.
இந்த தீபம் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க.